தேதி நடைபெற உள்ள என்டிஏ பரப்புரை கூட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். வர 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள் பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட பரப்புரை பொதுக்கூட்டமானது மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கிறது. அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அவங்களோட கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எல்லாமே பங்கேற்றிருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதுவரை அந்த முடிவை அறிவிக்கவில்லை. நேற்று கூட செய்தியாளர்கள் கேட்ட பொழுது உரியவர்கள் அறிவிப்பார்கள் என்ற ஒரு பதிலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய தினத்தில் பாஜகவை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் அனைவரும் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களது தேசிய தலைவர் தேர்வு சம்பந்தமாக. இந்த சூழ்நிலையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்களுக்கு அனைவருமே தங்களது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை தயார்படுத்தி 23ஆம் தேதி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் பங்கேற்கும் அந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல் இருக்கிறது. எதன் அடிப்படையில் இவர்கள் இணைந்தார்கள் என்ற விளக்கம் எல்லாம் பின்னர் நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சீட் எத்தனை இடங்கள்ல போட்டியிடுவது, எங்கெங்க எல்லாம் போட்டியிடுவது, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பது என்பதெல்லாம் அதெல்லாம் பேசிட்டு இறுதியான முடிவு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் 23ஆம் தேதி அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. மாவட்ட செயலாளர் அனைவரையுமே தயார் நிலையில் இருக்கும்படி அவர்கள் அறிவுறுத்தி இருப்பதும் நம்மால் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்பார்கள். இந்த கூட்டணி வாய்ப்பு குறித்த பேச்சுகள் எழும்போதெல்லாம் அதிமுக மொத்தமாக இடங்களை பாஜகவிற்கு கொடுத்துவிடும், அதில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் டிடிவி தினகரன் சேரும் பட்சத்தில் அவருக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டது. அப்படியான புரிதலில் தான் இந்த கூட்டணி அமைகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா, ஒருவேளை அவர் பங்கேற்பது உறுதியாகும் பட்சத்தில்? நிச்சயமா அப்படிதான். அவங்க நம்ம கிட்ட பேசும் பொழுதோ, அவங்க நிர்வாகிகளோ இல்ல பாஜக சார்ந்த நிர்வாகிகளோ இல்ல அதிமுக சார்ந்தவர்களிடம் பேசும் பொழுதோ அவங்க நம்ம கிட்ட சொல்றது அதுதான். பாஜக மொத்த இடத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சீட் ஷேர் பண்ணி கூட்டணி கட்சியாக வரக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்குவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில அமைய போகிறது அப்படின்றத நம்ம போக போகத்தான் தெரிய வரும். ஆனா இவங்க பங்கேற்க போகிறது என்ற ஒரு செய்தி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக அவங்க இந்த தேர்தல் களத்துல ஒரு எடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரதான முடிவாக பார்க்க வேண்டியது. நன்றி சுபாஷ்.